அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளியில் இர்ஃபான் பண்ண சுண்டல் வடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வெள்ளை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இந்த பட்டாணியை நைட் ஃபுல்லாக 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் போட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடிட்டு 8லேருந்து 10 விசில் வர விட்டு எடுத்துக்கலாம். இது 8லேருந்து 10 விசில் வர விட்டால் தான் நல்லா மேஷ் ஆகி வரும். உங்களுக்கு ஒரு சில பட்டாணியை நம்ம முழுசாகவும் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இருந்ததுன்னா நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க வச்சு. இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணி கூடயே இருந்த தண்ணியையும் இது கூடயே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூள் தலையை தூவிக்கலாம். நல்லா மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளோட பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது பீச் ஸ்டைல் பட்டாணி சுண்டலுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்சில் இர்ஃபான் இது பண்ணியிருந்தார். இது கூடயே ஒரு வடையும் பண்ணியிருப்பாங்க. அந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு இல்லைன்னா வடைப்பருப்பு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் கடலைப்பருப்பு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் பருப்பு மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், 5லேருந்து 6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அரைக்கும் போதே தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை நல்லா அமுக்கிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொரு வடையை போட்டு நம்ம 2 சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நல்லா கிறிஸ்பியான பருப்பு வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த 2 ரெசிபியுமே சேர்த்து சென்னையில் பீச் சைடில் கொடுக்குற ஸ்ட்ரீட் ஸ்டைல் சுண்டல் வடையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுண்டலை போட்டுக்கோங்க. நம்ம 2-3 கரண்டி சேர்த்தே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பருப்பு வடையை பிச்சு போட்டுக்கலாம். இந்த வடை வந்து நல்லா உள்ளேயும் வெந்திருக்குது பாருங்கள். இது மேலேயே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.